ஒரு பாதரச ஆவி விளக்கின் பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகளுக்கான நிகழ்தகவு 0.9 எனில் அத்தகைய 12 விளக்குகளில் இப்ப கணக்கை வாசிக்கிறத நிறுத்திட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எழுதிக்கலாம் நமக்கு. ஸோ இங்க 12 விளக்குகளை நமக்கு சாம்பிளுக்கு எடுக்கிறாங்க. ஸோ n is equal to 12. ஸோ இங்க நம்ம கணக்குல வெற்றி அப்படிங்கிறது எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க கணக்கை வாசிக்கலாம். நமக்கு இங்க சரியாக 10 விளக்குகளின் பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகள். இங்க குறைந்தபட்சம் 11 விளக்குகளின் பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகள். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகள் இருப்பதுதான் நமக்குடைய வெற்றி. ஸோ அதற்கான நிகழ்தகவு என்னது நமக்கு இங்க 0.9. ஸோ P அப்படின்றது 0.9 அப்படின்னா என்னது Q is equal to 1 minus P, this is equal to 0.1. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். நமக்கு இங்க probability of capital X is equal to small x is equal to NCX. ஓகே. அதுக்கப்புறம் P power X பெருக்கல் Q power N minus X. ஓகே. ஸோ இங்க X எந்த வேல்யூலாம் எடுக்கும் அப்படின்னா 0, 1, 2 அதுல இருந்து N வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம முதல் கணக்கை பார்க்கலாம். முதல் கணக்கு கொடுத்துருக்காங்க சரியாக 10 விளக்குகளில் பயன்படும் காலம். ஸோ நமக்கு probability of capital X is equal to 10 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது 12, ஸ்மால் எக்ஸ்ங்கிறது 10. ஸோ 10C10 இங்க P பவர் X. ஸோ 0.9 பவர் எக்ஸ்ங்கிறது 10. ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு என்னது Q பவர் N மைனஸ் X. Q அப்படிங்கிறது நமக்கு இங்க 0.1, அதனுடைய மடங்கு நமக்கு இங்க 12 மைனஸ் 10. ஸோ இதை நம்ம ரொம்ப சிம்பிளை பண்ண தேவையில்லை. ஸோ பண்ணணும் அப்படின்னா 12C10 அப்படிங்கிறது 12C2க்கு ஈக்குவல். அதாவது NCR is equal to NCN minus R. ஸோ அதனால 12C10ங்கிறது 12C 12 மைனஸ் 10. ஸோ 12C2. ஸோ 12C2 அப்படிங்கிறது நமக்கு 12 பெருக்கல் 11 டிவைடட் பை 1 பெருக்கல் 2. அதுக்கப்புறம் இங்க 0.9 10 அடுக்கு. அதுக்கப்புறம் 0.1 2 அடுக்கு. ஓகே. ஸோ இங்க நமக்கு 6. ஸோ நமக்கு இங்க probability of X is equal to 10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க 6 11 என்னது 66. இங்க 0.1 அதனுடைய 2 அடுக்கு அப்படிங்கிறது 0.01. ஸோ இது ரெண்டே பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.66 கிடைக்கும் பெருக்கல் இங்க 0.9 அதனுடைய 10 மடங்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம சிம்பிளை பண்ண வேண்டாம், இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ அடுத்து என்னது நமக்கு இங்க ரெண்டாவது கணக்குல என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 11 விளக்குகளின் பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகளுக்கான நிகழ்தகவு. ஸோ இங்க நம்ம அந்த பயன்படும் காலம் அதுல இருந்து இந்த நிகழ்தகவு வரைக்கும் நம்ம மறந்துடலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அந்த வெற்றியை குறிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துற சொற்றொடர்கள் இதெல்லாம். ஸோ நமக்கு தேவையானது குறைந்தபட்சம் 11 விளக்கு. ஸோ அப்படின்னா probability of capital X greater than or equal to 11. அதாவது 11 அல்லது அதற்கு மேல குறைந்தபட்சம் 11 இருக்கணும். ஓகே. ஸோ நமக்கு இங்க மொத்தமே 12 விளக்குகள் தான் இருக்குது. அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா probability of capital X is equal to 11 plus probability of capital X is equal to 12. அவ்வளவுதான். ஸோ இப்போ 11, அதாவது ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறதுல சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 12C11. ஓகே. அதுக்கப்புறம் என்னது 0.9 11 அடுக்கு பெருக்கல் 0.1 12 மைனஸ் 11 அடுக்கு பிளஸ் இங்க என்னது 12C12. ஓகே. அதுக்கப்புறம் என்னது 0.9 12 அடுக்கு பெருக்கல் 0.1 12 மைனஸ் 12 அடுக்கு. ஸோ இப்போ இதை நாம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க 12C11 அப்படிங்கிறது நமக்கு 12 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே 0.9 11 மடங்கு அப்படின்னு தெரியும். இங்கே 0.1 1 மடங்கு. ஏன்னா 12 மைனஸ் 11 1.
பிளஸ் இங்க 12C 12ங்கிறது 1 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்க 0.9 12 அடுக்கு இருக்குது. ஸோ இங்க 11 இருக்குது. அதனால வந்து என்னது நம்ம 11 தனியா 0.9 தனியா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க 0.1 12 - 12 அப்படிங்கிறது 0. ஸோ அது வந்து என்னது 1. ஸோ இப்போ நமக்கு காமனா என்ன இருக்குது அப்படின்னா வந்து 0.9 11 அடுக்கு தான் காமனா இருக்குது. இங்க வந்து என்னது 12 பெருக்கல் 0.1. ஸோ நமக்கு என்னது 1.2 பிளஸ் இந்த நடுவில் உள்ள அடையாளம். இங்க மீதி என்ன இருக்குது வெறும் 0.9 இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்குடைய ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 2.1 பெருக்கல் 0.9 11 அடுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த மூணாவது பார்ட் பார்க்கலாம். குறைந்தபட்சம் 2 விளக்குகளின் பயன்படும் காலம் குறைந்தபட்சம் 600 மணித்துளிகள் கூட இல்லாததற்கான நிகழ்தகவு. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது இது இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கல, இல்லாததற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ இத அப்படியே இங்க எழுதியிருக்கிறேன் நானு. ஸோ அப்போ சொன்ன மாதிரி என்னது இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க மறந்துருங்க. ஓகே, ஸோ அதே போல என்னது இங்கேயும் வந்து என்னது இங்க பயன்படும் காலத்துல இருந்து இந்த மணித்துளிகள் வரைக்கும் மறந்துருங்க. ஸோ இப்போ இதை வாசிக்கிறேன். குறைந்தபட்சம் 2 விளக்குகள் வெற்றி பெறாததற்கான நிகழ்தகவு. ஸோ என்னது குறைஞ்சது 2வது ஃபெயிலியர் ஆயிருக்கணும். ஓகே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகபட்சம் 10 விளக்குகள் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு. ஓகே, ஸோ 10 வந்து என்னது அதிகபட்சமே 10 தான் வந்து என்னது வெற்றி அடையுது அப்படின்னா வந்து 2 கண்டிப்பா ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ அதனால இந்த 2 வந்து சமமான கூற்று. ஓகே, ஸோ இப்ப இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அதிகபட்சம் 10 விளக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 0ல இருந்து 10 வரை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இங்க கிரேட்டர் தேன் 10 அப்படிங்கிறது என்னது நமக்கு 11 12 மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அல்லது இந்த மைனஸ் வெளியிட்டோம் அப்படின்னா இதனுடைய கூட்டல் பலம். ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னா போன கணக்குல நம்ம அதாவது என்னது இந்த பி பார்ட் இந்த 2வது பார்ட்ல நம்ம வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா வந்தது 1 மைனஸ் 2.1 பெருக்கல் 0.9 11 அடுக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இங்க. ஸோ இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 11 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படிங்கிறதா என்னது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ இதை அப்படியே அங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதாவது 2.1 பெருக்கல் 0.9 11 மடங்கு. ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.